சித்தர்கள் மந்திர பாதுகாப்பு கவசம். சித்தர்ஸ் மந்த்ரா கவசம் 100% பெனிஃபிட்ஸ் அண்ட் கேரண்டி பை சித்தர்ஸ் வே. 9382689894 சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல். எனி டைம் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. சித்தர் அகத்தியர் குரு பூஜை திருவிழா அழைப்பு. சித்தர் அருணகிரிநாதர் வேல்மாறல் பாராயணம். ஓம் அகத்தியர் திருவடி போற்றி. வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களது வேண்டுதல்களை எழுதி 250 வகை மூலிகை பொடி யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. வேல்மாறல் அருள் பெறுக. இடம் ஓம் முருகா கேட்டரிங்ஸ், குளக்கரை தெரு, வடபழனி கோயில் அருகில். இடம் ஓம் முருகா கேட்டரிங், குளக்கரை தெரு, வடபழனி கோயில் அருகில். உணவு தவம் ஃபுட் பெனான்ஸ். நம்ம உணவு தவமாக சாப்பிடும்போது நம்முடைய தெய்வ சக்தி அதிகரிக்கான வழிமுறைகள் பயிற்சி. நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுவாங்க அல்லது சாமி பிரசாதம் கொடுப்பாங்க. நம்ம உணவு தவம் என்ற முறையில் சித்தர்கள் அருள் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரோம். கண்டிப்பாக வாங்க, உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாள் 19/12/2024 வியாழக்கிழமை, மார்கழி மாதம், ஆயில்ய நட்சத்திரம். மாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. 9382689894 9382268994. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி இன் யூடியூப் சித்தர் சீக்ரெட்ஸ். அனைவரும் வருக வருக, சித்தர்கள் அருள் பெறுக. 9043562131 அகத்தியம் டிவி, அகத்திய பிரணவநாதன். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பெறுக. வணக்கம். சாப்பிடுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி திருவடிகளே சரணம். ரத்தின சுவாமி சித்த திருவடிகளே சரணம். வாக்கிலிங்க சந்திராஜ திருவடிகளே குருதாசாய குருத்யோ நமக. பரமாத்மையே பிரபஞ்சவை Jaya
ஓம் 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 ஜெய ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் 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 ஜெய ஜெய ஓம் ஜெய் பரமாத்மா ஜெய் ராதாரதி ஜெய் ஓங்காரதி ஜெய் ஜோதிஸ்வரூபதி ஜெய் யாரும் போகக்கூடாது சொல்லுங்க, என்ன முடியல பூஜை. ஓம் சத்யஸ்வரூபதி ஜெய் சாட்சிபூததி ஜெய் தேவஸ்வரூபதி ஜெய் அந்தர்யாமி ஜெய் சச்சிதானந்த ஜெய் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐயா அகத்திய பிரணவநாதர் அவர்களுக்கு நன்றி. கிடைக்கல. இது என்னது அப்படின்னா, ஓம்காரம் என்கிற பிரணவ மந்திரத்தை சித்தர்கள் 51 குறியீடுகளா பிரிச்சு கொடுத்தாங்க. குறியீடுனா என்ன? சிம்பிள் கோட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத முதல்ல சொன்ன மாதிரி ஓம்காரம் என்பதை எழுத்தால் எழுத முடியாது. நம்ம எழுதுற எழுத்தெல்லாம் எழுத்து கிடையாது. சும்மா நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிறோம். தேன் சாப்பிட்ட எப்படி சுவையா இருக்கும், நெருப்பு எப்படி சுடுன்றது எழுத்தால் எழுத முடியுமோ அது மாதிரி எழுத முடியாது. அது மாதிரி ஓம்ன்றதை எழுத முடியாது. நம்ம வசதிக்கு எப்படி எழுதிட்டு அது ஓம் சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த ஓம்காரம் என்றது உணரக்கூடியது. இறை இன்பம், இயற்கை இன்பம். அந்த இன்பத்தை உணர்ந்தவங்க அத இன்னைக்கு பைனரி அப்புறம் ஸ்கேன் பண்ற மாதிரி சொல்ற மாதிரி 51 குறியீடுகளா பிரிச்சு கொடுத்தாங்க. எப்ப வார்த்தையால சொல்ல முடியாதுங்களோ அது எப்படி குறியீடுகளா பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இசை என்பது என்ன? அது வார்த்தையில சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. ஆனா அதுக்கு இலக்கணம் இருக்கு தெரியுங்களா? சரிகமா பதினஞ்சு அடிப்படை இலக்கணம் தானே எல்லா இசையும் இருக்கு. அது மாதிரி ஓம்காரத்தை வார்த்தையில சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு 51 குறியீடுகளா இலக்கணம் இருக்கு. அது சித்தர்களின் 64 ஒழுங்குகள் நமக்கு வழங்கியிருக்காங்க. அதுல சிறப்பா இந்த 6 குறியீடுகள் சொல்லியிருக்காங்க. இது ஆ உ இ ஓ ஏ இம் என்று சொல்லப்படும். இத நம்ம முகத்துல அருவான அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புல சித்திரா மாறிடலாம். நீங்க நினைச்சா உங்களுடைய கஷ்டம் தீர்ந்தலாமே. நீங்க அடுத்தவங்க வேணா அடுத்தவங்க கஷ்டமே தீர்ந்துடும். நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க மனசுல சொன்னா போதும். பெண்கள் நல்லா கவனிங்க, பெண்கள் எல்லா நாளும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சரிங்களா? எதுக்காக? நமக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா கோயிலுக்கு போனோம்னா சில விதிமுறைகள் இருக்கு. இத்தனை மணிக்கு போகணும், இந்த நாள் தான் போகணும்னால இருக்கு. ஆனா பிரச்சனை கஷ்டம்னா கடவுளே காப்பாற்ற கூப்பிடுறதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. நம்ம மருத்துவமனையில இருக்கிறோம், நமக்காக மற்றவங்க குளிச்சுக்கமா குளிக்க யோசனை பண்ணிக்கிட்டா சாமி கும்பிடுவோம். வீட்லயே நம்ம வழி சொல்லிட்டோம், கழிப்பறையிலயோ இல்லை தெருவிலையோ வழி சொல்லிட்டோம். அப்ப அசுத்தமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டா நம்ம கடவுளை குந்தாம இருக்குமா? அது மாதிரி வேண்டுதல் வேறு, வழிபாடு வேறு. வழிபாடுன்றது நீங்க கோயிலுக்கோ வேற வீட்டுல பண்ற பூஜைக்கோ அது உங்க விருப்பம். ஆனா வேண்டுதல் நம்ம பண்றது இப்ப என்ன பண்றோம்? வேண்டுதல் பண்றோம். எனக்கு இது வேணும் அப்படின்றத நீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கீங்க. உங்க மனசுல இருக்க குறைகளை நீங்கன்னா 24 மணி நேரமும் 365 நாள் உங்களுக்கு வேண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த நேரம் தான் செய்யணும், இந்த நேரம் தான் செய்யக்கூடாது. அது மாதிரி வீட்டுல தான் செய்யணும், பூஜைகள் தான் செய்யணும் கிடையாது. தெருவில் நடந்து போய் நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்கன்னா நீங்க நிச்சயமா கடவுளை கும்பிடலாம், வேண்டலாம். இப்ப எல்லாம் இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லுங்க. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ
நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக வேண்டும். எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக வேண்டும். எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக வேண்டும். இனியெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இப்ப வந்து முக்கியவற்றை பொட்டிட்ட நீரத்தின சுட்டி பொற்பட்டி வை முத்தட்டை சித்திர கட்டடோடு திச்சைக்கு சுற்றுப்பீட நச்சைக்கு கற்று செப்பு கொக்க சுப்பெருதாமேயம் திட்டத்தை பற்றி பொற்புலத்தைக்கு உட்பட்ட நோயை சிக்கி சொக்கி கட்டிப்படி உழவேணும் மெத்து கத்தை திச்சி தீனில் சித்தத்தின் சிப்பத்தோடு மெச்சித்த சொக்கத்தின் சிற்புறம் அருள்வாயே வித்தைக்கு கத்திருந்த பிறவுக்கள் சித்தற்கு புத்திரம் சித்திரை கத்தைக்கு கத்திகை புனை பூனேன் நித்திய கர்ப்பத்தில் சித்தர்கள் 8 திக்குக்கு உட்பட்டு நித்தைக்கு கற்புற்றம் பக்தர்கள் அமருறேன் நெட்டைக்கு புட்பத்தை கூட முற்றத்து அச்சிக்க பழனிக்கு உட்பட்டு குற்றுரை பெருமா வெளியை வெளி செய்து மேலே எழ வைத்து தெளியற தெளியும் சாமி கை கால் வரீங்க. சாமி கும்பிடுங்க. ரெண்டு மூணு நாளா வர சொல்றீங்க. ஆனா எனக்கு அப்படி வாண்ணா. சரி போ. எப்படி தான் போகணும்? அவ்வளோ பேர் இருக்கிறாங்கண்ணா. அதான் அப்படி வரணும். இல்லை அவங்க ஃப்ரீ ஆகிட்ட போயிருப்போம். உட்காருங்க. எப்படி உட்காருங்க. அவங்களாம் முடிச்சுட்டு போயிட்டா போயிருப்போம். ஃப்ரீ ஆகிட்ட பர்ஸு மணி பர்ஸு மொபைல் எல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. உடனே உங்களுக்கு நான் தான் சரி
உட்காருங்க உட்காருங்க, ஏன் உட்காருங்க, அவங்க இடத்துல உட்காருங்க, சேட்டை உட்காருங்க, ஏன் அடிக்கிறீங்க இடிச்சுக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்ய போகிறேன். உட்காருங்க, பொறுமையாக உட்காருங்க, இடிச்சுட்டு வரக்கூடாது, மேலே படக்கூடாது, இந்த நேரத்தில் அடுத்தவங்கள தொடக்கூடாது, அதுதான் சொல்கிறது. தள்ளி தள்ளி நில்லுங்க, உட்காருங்க, பொறுமையாக உட்காருங்க, உட்காருங்க, பொறுமையாக உட்காருங்க. உடம்பு சரியாகும், மனம் சரியாகும், எல்லாம் சரியாகும். செல்வம் வரும், கல்வி வரும், சொன்ன பேச்சு கேட்பாங்க. அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு. அதில் யார் ரகசிய காப்பு வாங்கலாம் திட்டுவாங்க. பாதி தான் கவர் ஆகுது இப்படி திருப்பி. மொபைல் யாரு? உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, நிற்காதீங்க, உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்கள் வந்துருங்க, 4 பேர் தானே, இதோட ஸ்டாப்பா இப்படிதானா? முன்னாடி எல்லாரும் பாருங்க. உட்காருங்கம்மா, ஒரு நிமிஷம் உட்காருங்க, இவ்வளோ நேரம் உட்காருங்க, உட்காருங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, மேலே இடிச்சு நிற்கக்கூடாது, உட்காருங்க. உங்களுக்கு தான் சொல்கிறது, தள்ளி உட்காருங்க. இவங்க கஷ்டம் உங்களுக்கு வந்துடும், தள்ளி உட்காருங்க, இதுதான் சொல்கிறது, கிட்ட வராதுங்கன்னு. உட்காருங்க, நிற்காதீங்க, உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. எவ்வளோ இடம் இருக்குது, சேர் இருக்குது, வேலையை வச்சுட்டு உட்காருங்க. வாங்க, அப்படி வாங்க. நான் முடிஞ்சது எனக்கு நீங்கள் லைனில் நான் ஒன்றும் சொல்லலை, நான் முடிஞ்சது எனக்கு
இவங்க குட்டி குழந்தைகளா இருக்கும்போது இவங்க போட்டோ போட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். அது நிறைய அண்ணன் பிள்ளைங்க விஜயலட்சுமி குழந்தைங்களுக்கு நாட்டில் அக்ஷரம் எழுதுற நிகழ்ச்சி அந்த குழந்தைங்க போட்டோ போட்டு என்ன பண்ண போகிறாங்க போயிட்டு வெளியே போய் என்ன பண்ண போகிறேன்? நான் தான் வரல. உட்கார பேர் அட்ரஸ் எழுதிங்க நோட்புக்கில். சரி சரி ஓகே. போங்க ஆண்டி போங்க. இவங்க இடத்துல தான் நம்ம இன்னைக்கு அருமையாக கூடி நிகழ்ச்சி நடத்திருக்கோம். அவங்க குடும்பத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்த்து வேண்டும். நல்லோர் நினைத்த நிலைமைக்கு 16 நாட்கள் சகல சௌபாகியம் சகல ஐஸ்வர்யம் நீங்களாக நல்லா இருக்கு. குடும்பத்துக்கு பயப்பட நம்ம வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் வந்து நல்லா நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கு. நன்றி.
ஏன் மக்கள் நல்லா இருக்கு பாசிட்டிவ் ஆரோ ஸ்ப்ரெட் பண்ணுறாருப்பா புரியுதா ஏன்னா உட்கார மாட்டீங்களா? உட்கார்ந்தாதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு மேல நீங்க உட்கார்ற இடம் இருக்குல்ல, உட்காருங்க. சேர் இருக்கவங்க உட்காருங்க. மூணு வருஷம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆனவங்க தெரிஞ்சு வயசு வேறு வீடியோ ஆடில் கூட ஆஃப் கோயில் வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, யாருமே செவ்வாய் மேல என்ன பண்ணுறது? முதல்ல மேல கூட லீவ் போடல. எவ்வளோ சொன்னேன், செவ்வாய் வந்து நிச்சு குச்சின்னு ஏன் கஷ்டப்படுறீங்க? எந்த கோயிலுக்கு கூட்டு போகாதீங்க. கோயில் போயிட்டா கோயில் போயிட்டா ஏன் நேரம் வீட்டு வரன்றாங்க? வெளியே வேணா கடைக்கு போனா அடுத்த இடிச்சுட்டு அந்த பவர் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கோயிலுக்கு போனா எங்க நேரம் வீட்டு வராங்கிறது கும்பல் அவ்வளோ வருஷம் நின்று இடிச்சுட்டு திரும்ப இடிச்சு பஸ் ஆர்டர் போய் என்ன பிரயோஜனம்? எந்த கோயிலுக்கு கூட்டுல போல தள்ளி தள்ளி பழகும். கண்ணை கொடுப்பா என்ன கொஞ்சம் எரியும் கண்ணில் பட்டு ஐஸில் பட்டா ஆல்ரெடி என்ன போட்டுச்சு ஆல்ரெடி முதி போட்டுச்சுரா கண்ணில் கூட்டிங்கிறாரா
கனகலசு அதான் கனகலசு. வாங்க, ஏன் எதிர்க்கிறீங்க? உட்காருங்களா, சேர் உட்காருங்க, உட்காருமா, உட்காருங்க. வெளியில் எழுதி போட நடக்குமா? வெளியில் எழுதி போட நடக்குமா? ஒன்றும் எரிக்கலையா இருப்பாங்க அப்படியே ஏரியில் போட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை. உட்காருங்கம்மா. நீ எதுவும் வைக்காம இதுதான் உங்களை யாரும் கூப்பிடுவாங்க. நான் தனியாக வந்தால் ஜாலியாக இருக்கும். என்னாச்சு? நிம்மதி வேணாம். நிம்மதி வேணுமா? தான் இருக்கு. அங்கேருந்து அவரு தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன். கேட்கல அதில் கம்மியாக பார்த்து இது டைம் ஆகுது. நீங்கள் போகிறேன். மலையாளம்
இங்க நில்லு. அப்படியே நில்லு, அப்படியே அம்மா பாரு. சரி, அப்படியே பாரு. திரும்புங்க. மெதுவா மெதுவா மெதுவா. நன்றி. நல்லோர் சொல்லு. நல்லோர். சரி, ஆண்டிகிட்ட இது வாங்கிக்க. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும். சித்தர்கள் அருள் செஞ்சுருக்காங்க. சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி. டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். 250 அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில். அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும். குழந்தை பேறு கிட்டும். கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும். 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். சர்வகாரியமும் சித்தியாகும். சகல சௌபாக்கிய ஓமதிரவி ஹெர்பல்ஸ் பவுடர். இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382689894. இது 1 கிலோ